ஹாய் வெல்கம் பேக் டு பவிஸ்ரீ சேனல். இன்றைக்கி நம்ம ரெசிபி நம்பர் 2 என்னென்னா சோயா கட்லெட். சோயா கட்லெட் பண்ணுறதுக்கு மீன் மேக்கர், உருளைக்கிழங்கு இது ரெண்டையும் எடுத்துக்கலாம். மீன் மேக்கரை நல்லா தண்ணியில் உப்பு போட்டு ஊற வச்சு, வெந்நீரில் ஹாட் வாட்டரில் ஊற வச்சு எடுத்து அதை கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்க 2 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா அவிச்சு அதை மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். வச்சுட்டு அதோட மஞ்சப்பொடி, உப்பு, மிளகு, சில்லி பவுடர், அப்புறம் கரம் மசாலா அதெல்லாம் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு அது கிறிஸ்பினஸ்காண்டி நம்ம பிரெட் ஸ்க்ரம் எடுத்துருக்கோம். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன, உருண்டை பிடிக்க வேண்டியது தான். கடாயை காய வச்சு, கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சாச்சு. அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி ஸ்க்ரப்பரில் முக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கார்ன்ஃப்ளவர் நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல, அந்த அதில் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் ஸ்க்ரப்பரில் போட்டோம்னா கிறிஸ்பியான சோயா கட்லெட் ரெடி. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம கிளிக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.